கொரோனா வைரஸ் நம்ம நினைச்சதோட ரொம்ப வேகமாவே பரவிட்டு இருக்கு. நம்ம பரப்ப வேண்டிய ஒரே விஷயம் விழிப்புணர்வு தாங்க. வெள்ளம், புயல், ஜல்லிக்கட்டுன்னு ரோட்ல இறங்கி போராடின நாம இப்ப வீட்டுக்குள்ள இருந்தே போராடணும். சோசியல் டிஸ்டன்சிங், ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கிட்ட இருந்து விலகியே இருக்கணும்னு சொல்றாங்க. 1 மீட்டர் ஆகுது. வெளியில போயிட்டு வந்தா கைகால்கள் கழுவ சொல்றாங்க. கழுவாத கையால தெரியாம கூட முகத்தை தொற்ற வேணாம்னு சொல்றாங்க. எல்லா இருமலும் எல்லா காய்ச்சலும் கொரோனா கிடையாது. இருந்தாலும் உங்களை 5 நாள் 6 நாளுக்கு மேல பார்த்துட்டு தனிமைப்படுத்திக்கிட்டு 5-6 நாளுக்கு மேல இருந்துச்சுன்னா டாக்டர் அணுக சொல்றாங்க. கூட்டம் கூட்டமா போறதுக்கு இது வந்து வெக்கேஷன் டைம் கிடையாதுங்க. பாதுகாப்பா குடும்பத்தோட இருக்க வேண்டிய நேரம். நமக்காக தான் மருத்துவர்களும் அரசு அதிகாரிகளும் துப்புரவு தூய்மை பணியாளர்களும் நம்மளோட உயிரை பணைய வச்சு நம்மளுக்காக வெளியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்காக அவங்க வெளியில இருக்காங்க. அவங்களுக்காக நாம வீட்டுல சுகாதாரமா இருக்கலாமே. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படாம இருக்கிறது முட்டாள்தனம்னு சொல்லுவாங்க. இந்த விழிப்புணர்வை எல்லாருக்கும் பரப்புவோம். குறிப்பா குழந்தைகளையும் பெரியவங்களையும் பாதுகாப்பாக வச்சுப்போம். எச்சரிக்கையோட இருப்போம். வருமுன் காப்போம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வீட்டை சுற்றியும் ஒரு 10 வகை மரம் இருக்கணும். வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்கணும், பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் இருக்கணும், ஒரு பப்பாளி மரம் இருக்கணும். அப்புறம் வந்து அந்த வேலி ஓரத்தில் சூப்பாப்புள் மரம் இருக்கணும். அது வெட்டி ஆட்டுக்கு தீனியாக போட்டுக்கிறது. ஆட்டு சாணியை எல்லா செடி வளர்க்குறதுக்கு பயன்படுத்திக்கணும். குளிக்கிற தண்ணி போகிற இடத்துல வாழை மரம் இருக்கணும். பாத்திரம் கழுவுற இடத்துல தென்னை மரம் இருக்கணும். அதுக்கப்புறமா இடம் இருந்ததுனாக்கா ஒரு எலுமிச்சங்கன்று இருக்கணும். அதுக்கப்புறம் நேரில் ஒரு கருவேப்பிலை கன்று இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருந்ததுனாக்கா ஒரு நெல்லிக்கன்று இருக்கணும். அந்த வேலியில் ஒரு 4 இடத்துல சீதாப்பழம் மரம் இருக்கணும். இதுக்கப்புறமும் இடம் இருந்ததுனாக்கா ஒரு பலா மரம் இருக்கணும். அதுக்கப்புறமா இடம் இருந்ததுனாக்கா ஒரு மாமரம் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு வீட்டை சுற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஒருத்த கூட பசியோட தூங்க போக மாட்டாங்க. ஒருத்த கூட சத்துணவு பற்றாக்குறையினால கஷ்டப்பட மாட்டாங்க. ஊற தண்ணியையே நம்ம பயன்படுத்திட்டு அந்த வீட்டுக்கு வேணுங்கிற குறைஞ்சபட்ச காய்கறிகளை தானியம் தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம உற்பத்தி பண்ணிடலாம். பாலை உற்பத்தி பண்ணலாம், இறைச்சி உற்பத்தி பண்ணலாம். ഇത് വിത്തിന് വേണ്ടി നിർത്തിയിരിക്കുന്ന പാവയ്ക്കാണ്. ഇത് നന്നായിട്ട് ഉണക്കിയിട്ട് അതിന്റെ വിത്ത് എടുത്ത് നടും. പാവയ്ക്ക, പയറ്, വെണ്ടയ്ക്ക, തക്കാളി, പച്ചമുളക്,
ചൊരയ്ക്ക, പിന്നെ മത്തങ്ങ, ചോളം, കപ്പ എല്ലാം ഉണ്ട്. എല്ലാവർക്കും ചെയ്യാവുന്ന കാര്യമാണ്. നമുക്ക് ചെറിയ സ്ഥലത്ത് നിന്ന് പീച്ചിങ്ങ, ചെറിയ സ്ഥലത്ത് നിന്ന് നമുക്ക് ആവശ്യമുള്ള കൃഷി, നമുക്ക് ആവശ്യമുള്ള അല്ലെങ്കിൽ എല്ലാം ഉണ്ടാക്കിയെടുക്കാം. പിന്നെ ആൾക്കാർ തയ്യാറാകണം. സ്ഥലമില്ലാത്തവർക്ക് ടെറസിന്റെ മുകളിൽ ഗ്രൂ ബാഗ്സിൽ ഉണ്ടാക്കിയെടുക്കാം. ഞാനും അമ്മ അല്ലെങ്കിൽ ഞാനിവിടെ വരുമ്പോഴൊക്കെ ഇവിടുത്തെ പച്ചക്കറികളാണ് ഉപയോഗിക്കുന്നത്, അല്ലേ ദാസ്? വേറെ നമ്മൾ പുതുതായിട്ട് എന്താ നടാൻ പോണേ? എല്ലാവർക്കും ചെയ്യാവുന്ന കാര്യമാണ്. ഒരു 40-45 ദിവസം കഴിയുമ്പോൾ നമുക്കിതിൽ നിന്ന് തക്കാളി പറിക്കാം.